நான் உங்கள் புலவன் சதீஷ். இன்றைக்கி நம்ம எங்கே நிற்கணும்னா அரல்காணியில் தான் நிற்கணும். அரல்காணி பதிவு போட்டு 1 மாதம் ஆகுது. எங்கே நெல் என்னாச்சு நிறைய பேர் கேட்குறீங்க. இது வந்து நவரா வயல். நெல் எப்படி இருக்கு பாருங்கள், கதிர் வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் ஒரு 45 நாள்லேருந்து 50 நாளைக்குள்ளே அறுவடைக்கு தயாராகிடும். நவரா எல்லாமே கதிர் வர ஆரம்பிச்சிருச்சு. காலங்கத்தால் வயல் வந்து பார்க்கவே அவ்வளோ திருப்தியாக இருக்குது. பயிர் எல்லாமே சூப்பராக இருக்குது. இதில் வந்து பாக்டீரியல் பிளாஸ்ட்டு நோய் வந்திருந்தது. இப்போ அதுவுமே இல்லாமல் போயிடுச்சு. இப்போ அடுத்த வயல் பார்த்திங்கன்னா நம்ம 60ஆம் குருவை பார்க்குறோம். 60ஆம் குருவைலாம் கதிர் முக்கால்வாசி வந்துடுச்சு. இன்னொரு 10லேருந்து 15 நாளைக்குள்ளே கதிர் முத்திடும். அறுவடைக்கு 20 நாளைக்குள்ளே ரெடி ஆகிடும். இப்போ நம்ம நடவு செஞ்சு 50 நாள் ஆகுது. 60ஆம் குருவை வந்து பயிர் பார்க்க அவ்வளோ செழிப்பாக இருக்குது பாருங்கள். அதுதான் பார்க்குறோம். நிறைய பேர் வந்து கேட்குறாங்க, ஏன் இது கதிர் வந்து கருப்பாக இருக்குது, கருக்கா பாஞ்சிருச்சா, இந்த முறையும் உனக்கு நஷ்டமாயிடுச்சா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அவங்களுக்கு தெரியாது. இது வந்து 60ஆம் குருவை. 60ஆம் குருவையோட கதிர் வந்து முதல்ல வந்து இளம் பச்சையாக வரும். அதன் பிறகு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருப்பாக மாறும். அதன் பிறகு முழுமையாக கருப்பாக மாறும். அதன் பிறகு கொஞ்சம் தங்க நிறத்தில் மாறும். இதுதாங்க அதோட மாற்றங்கள். கிட்டத்தட்ட ஒரு 4-5 கலரில் வந்து இந்த கதிர்கள் வந்து மாறும். இதான் 60ஆம் குருவையோட சிறப்புன்னு கூட சொல்லலாம். இந்த 10 வருட விவசாயத்தில் எனக்குன்னு நான் ஒரு முறையே தேர்ந்தெடுத்திருக்கேன். ஏன்னா பஞ்சகவ்யா, ஜீவாமிர்தம் எந்த ஒரு இடுபொருளும் இல்லாமல், பூச்சி விரட்டி இல்லாமல் நான் பயிர் வச்சுக்கிட்டு இருக்கேன். இதுக்கு நம்ம என்ன இடுபொருளாக கொடுக்குறோம்னா ஊட்டமேற்றிய தொழு உரமும் மக்கிய தொழு உரம் மட்டும்தான் இதுக்கு நம்ம கொடுக்குறோம். இதுக்கே பார்த்தீங்கன்னா பயிர் எவ்வளோ செழிப்பாக வளர்ந்துருக்கு அப்படின்றத பாருங்கள். நல்லா இருக்குது பயிர் பார்க்கும்போதே. ஒரு சில பயிர்கள் வந்து மகசூல் வந்து கம்மியாக தான் வரும். இப்போ 60ஆம் குருவையாக இருக்கட்டும், ஜீரக சம்பாவாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து அதிகபட்ச மகசூலை நீங்கள் இயற்கையில் எடுக்க முடியாது. ஒரு 17லேருந்து 18 மூட்டை தான் ஆவரேஜாக உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுக்கிச்சலி பாருங்கள், நல்லா அப்படியே யூரியா போட்ட மாதிரி இருக்குல்ல. ஆனால் நம்ம யூரியாலாம் போடலைங்க, கம்போஸ்ட் மட்டும் தான் போட்டோம். அந்த இலையோட திக்னஸ் மட்டும் பாருங்கள், எவ்வளோ பெருசு பெருசாக இருக்கு பாருங்கள். இந்த இலையோட பட்டையை பாருங்கள், நல்லா எவ்வளோ பட்டையாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூரியா பொட்டாஷ் போட்டால் தான் வரும். ஆனால் வந்து யூரியா பொட்டாஷ்லாம் போடாமல் இயற்கையான முறையில் கம்போஸ்ட் மட்டுமே போட்டு, கம்போஸ்ட்டும் மக்கிய தொழு உரங்கள் மட்டுமே போட்டு நம்ம இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கோம். உங்களுக்கும் ஊட்டமேற்றிய தொழு உரம் வேணும்னா என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன்.